வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து கான்ஸ்டபிளுக்கான வேலை வாய்ப்பு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். www.usrb.tn.gov.in இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், கிரேட் 2 ஜெயில் வார்டன்ஸ் அண்ட் ஃபயர்மேனுக்கான நோட்டிபிகேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பழைய காவல் ஆணையாளர் அலுவலகம், பாரதியார் சாலை, எழும்பூர், சென்னை 8. ஸோ இங்கிருந்து தான் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ கான்ஸ்டபிளுக்கான வேலை வாய்ப்பு தான் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னிலிருந்து அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்புக்கு 22/8/2025, அதாவது இன்னிலிருந்து அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 21/9/2025 நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா 25/9 வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் நடைபெறும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி உங்களுக்கு இதுக்கான எக்ஸாம் நடக்கும். ஸோ டோட்டல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் காவல்துறையில், அதாவது கான்ஸ்டபிள், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கான்ஸ்டபிள்ல 2833 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஆண் பெண் இருவருக்கும் உங்களுக்கு வேகன்சி இருக்கும். இதுல அடுத்து வந்து சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை, அதாவது ஜெயில் வார்டன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்கள்ல 142 வேகன்சியும் பெண்கள்ல 38 வேகன்சி, டோட்டலா 180 வேகன்சி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைகளை வந்துட்டு 631 ஆண்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 3644 வேகன்சி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு எஸ்டி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு 21 வேகன்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து சிறப்பு ஒதுக்கீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஆதரவற்ற உதவியா இல்ல தமிழ் வழியில பயின்றவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடுகளும், விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடும், வாரிசுதாரர்களுக்கு, அதாவது நீங்க ஆல்ரெடி கான்ஸ்டபிள்ஸோட சன் ஆர் டாக்டர் யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடுகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நீங்க நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும், கான்ஸ்டபிளுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 18,200 67,100 வரையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். ஸோ 10th பாஸ் பண்ண யாரை வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஓசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 18 26 வயது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 18 28 வயது வரைக்கும், பிசி அதாவது எஸ்சி ஆதி திராவிடர், எஸ்சிஏ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர், எஸ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 18 31 வயது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் பாலினத்தை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 18 31 வயது வரைக்கும், ஆதரவற்ற உதவிகளாக இருந்தீங்கன்னா 18 37 வயது வரைக்கும், இதுவே முன்னாள் இராணுவத்தராக இருந்தீங்கன்னா 47 வயது நிறைவு பெறாதவர், அதாவது 47 வயதுக்குள்ள இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்றது ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல www.tn.usrb.tn.gov.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க போயிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட், 12th நீங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சீங்களோ எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி வந்துட்டு 10th மார்க் ஷீட் கம்பல்சரி வேணும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒதுக்கீடுகள் பற்றியோ கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு அடுத்து வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14ல் தேர்வு முறைகள், இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தகுதி தேர்வில் 80 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்துட்டு அடுத்து வந்துட்டு முதன்மை எழுத்து தேர்வு வந்து 70 மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சான்றிதழ் சரிபார்த்தல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உடற்கூறு அளத்தல் அதுவும் இல்லைன்னு இருக்காங்க. உடல் உறுதி தேர்வு அதுவும் இல்லை. உடல் திறன் போட்டிகள் 24 கொடுத்துருக்காங்க. சிறப்பு மதிப்பெண்கள் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எல்லாமே நீங்க பாஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதை படிக்கணும்னு சொல்லிட்டு,
அடுத்து உங்களுக்கு பிசிக்கல் வெரிஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்கும், உடல் தகுதி தேர்வு உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு மையத்திலேயே உங்களுக்கு உடல் தகுதி அதாவது பிசிக்கல் டெஸ்ட்டும் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ ஹைட்டு பொறுத்த வரைக்கும் ஓசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா, ஓசி, பிசி, எம்பிசிஎம், எம்பிசி இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா, ஆண்கள் வந்து குறைந்தபட்சம் 170 சென்டிமீட்டர் இருக்கும், பெண்கள் வந்து 159 சென்டிமீட்டர் இருக்கும். இதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இருந்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் ஆண்கள் இருக்கணும், 157 சென்டல் பெண்கள் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. மார்பளவு செஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர் இருக்கும். மார்பகம் வந்து மூச்சு உள்ளிழுக்கப்பட்ட நிலையில் விரிவாக்கம் அதாவது எக்ஸ்பெண்டபிள்ல வந்துட்டு 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயரம் பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான அளவு 169ன்னு அதுல வந்து கருதப்படும் அளவு வந்துட்டு 169.5. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கான ஹைட்ஸை வந்து நீங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உடல் உறுதி தேர்வுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களா இருந்தீங்கன்னா 1500 மீட்டர் வந்து 7 நிமிடங்கள்ல நீங்க வந்துட்டு ரன்னிங்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரன்னிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெண்களுக்கு வந்துட்டு 400 மீட்டர் வந்து 2 நிமிடம் 30 வினாடிகள்ல வந்து நீங்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே முன்னாள் ராணுவத்தினராக இருந்தீங்கன்னா 1500 மீட்டர் வந்து 8 நிமிடங்கள்ல நீங்க கடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. உடல் திறன் போட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கயிறு ஏறுதல், ஸோ தாண்டுதல், ஸோ இந்த மாதிரி ஓட்டம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படியும் கண்டிப்பாக ஃபிசிக்கலில் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ ஃபிசிக்கலில் ஃபிட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனில் கிளியராக இருக்கணும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் அப்ளிகேஷனும் சரி, உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸும் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் அண்டு வந்துட்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 10th முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளாக கான்ஸ்டபிள் வேலைக்கு வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது வேலைவாய்ப்பு உங்களுக்கு விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். ஓகே மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.